பிக் பாஸ் டைட்டிலை தட்டி தூக்கிய திவ்யா கணேஷ். டிராஃபியோடு அவர் அள்ளி சென்ற பரிசுகள் என்னென்ன? பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 நிகழ்ச்சியில அதிக வாக்குகளை பெற்று டைட்டில் வின்னரா தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க திவ்யா கணேஷ். அவங்க டிராஃபியை தவிர என்னென்ன பரிசுகள் வின் பண்ணிருக்காங்க அப்படின்றத பத்தி பார்க்கலாம். பிக் பாஸ் நிகழ்ச்சி தமிழ்ல கடந்த 9 ஆண்டுகளா நடந்துட்டு வருது. கடந்த 2017ஆம் ஆண்டு தொடங்கிய இந்த நிகழ்ச்சியோட முதல் 7 சீசன்களை கமல்ஹாசன் தொகுத்து வழங்கினாரு. அதுக்கப்புறமா கமல்ஹாசன் விலகியதை அடுத்து 8வது சீசன்ல இருந்து மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கிட்டு வராரு. அவர் தொகுத்து வழங்குற 2வது சீசன் இது. இந்த சீசன் முதல் 50 நாட்கள் நமத்து போன பட்டாசு மாதிரி இருந்தாலும் அடுத்த 50 நாட்கள் சரவெடி மாதிரி இருந்துச்சு. பிக் பாஸ் நிகழ்ச்சியோட 9வது சீசன்ல நந்தினி, பிரவீன் காந்தி, ஆதிரை, அப்சரா, கலையரசன், பிரவீன்ராஜ், துஷார், திவாகர், பிரஜன், வியானா, பார்வதி, கம்ருதீன், சாண்ட்ரா, கானா வினோத், ரம்யா ஜோ, கெமி, கனி, எஃப்ஜே, சுபிக்ஷா, சபரி, விக்கல்ஸ் விக்ரம், அரோரா, திவ்யா கணேஷ் உட்பட மொத்தம் 24 போட்டியாளர்கள் கலந்து கொண்டாங்க. இவங்கள திவ்யா, சபரி, விக்ரம், அரோரா ஆகிய 4 பேர் ஃபைனல்ஸுக்கு தேர்வாகியிருந்தாங்க. பிக் பாஸ் சீசன் 9ல 4வது இடம் அரோராக்கு போயிடுச்சு. இதையடுத்து 3வது இடம் விக்கல்ஸ் விக்ரமுக்கு போச்சு. அதுக்கப்புறமா இறுதி மேடையில சபரி மற்றும் திவ்யா கணேஷ் இருந்தாங்க. அவங்கள மக்கள் மத்தியில அதிக வாக்குகளை பெற்ற திவ்யா கணேஷோட கையை தூக்கி வெற்றி பெற்றதா அறிவிச்சாரு மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. இதன் மூலமா பிக் பாஸ் டைட்டில் வென்ற 2வது வைல்டு கார்டு போட்டியாளர் அப்படின்ற சாதனையை படைச்சாங்க திவ்யா. இதுக்கு முன்னாடி 7வது சீசன்ல அர்ச்சனா டைட்டில் வின் பண்ணாங்க. பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் வின் பண்ண திவ்யா கணேஷுக்கு டிராஃபி வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம முதலிடம் பிடித்ததற்காக அவருக்கு 50 லட்சம் பரிசா வழங்கப்பட்டது. இந்த சீசன்ல அதிக சம்பளம் வாங்கிய போட்டியாளரும் திவ்யா தான். இவருக்கு ஒரு நாளைக்கு 30,000 சம்பளம் வழங்கப்பட்டது. அதன்படி மொத்தம் இருந்த 77 நாட்களுக்கு 23 லட்சத்துக்கு மேல சம்பளம் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த பிக் பாஸ் சீசன் மூலமா 73 லட்சத்துக்கும் மேல பணத்தை அள்ளிட்டு போயிருக்காங்க திவ்யா. அது மட்டும் இல்லாம திவ்யாவுக்கு மாருதி விக்டோரிஸ் அப்படின்ற சொகுசு காரும் பரிசா வழங்கப்பட்டது. பிக் பாஸ் சீசன் 9 நிகழ்ச்சியில வைல்டு கார்டு என்ட்ரியா உள்ள வந்த திவ்யா 28வது நாள்ல வீட்டுக்குள்ள என்ட்ரி கொடுத்தாங்க. வந்த முதல் வாரத்திலேயே வீட்டு தலையா தேர்வு செய்யப்பட்டாங்க. அதுக்கப்புறமா சாண்ட்ராவோட இவர் செய்த அட்ராசிட்டியால அடுத்த வாரமே பின்னடைவை சந்திச்சாங்க. அதுக்கப்புறமா சுதாரிச்சுக்கிட்டு கேம் விளையாடினாங்க. டிக்கெட்டோ ஃபினாலில கார் டாஸ்கப்போ பார்வதி மற்றும் கமருதினை தில்லாக எதிர்த்ததால திவ்யாவுக்கு மக்கள் மத்தியில மவுசு அதிகரித்து அவரை டைட்டில் வின்னராகவும் மாற்றியிருக்கு. இனி சினிமாலையும் அவங்க ஹீரோயினா ரவுண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.